Hi everyone, welcome to Roja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். காரைக்குடி ஸ்டைல்ல எப்படி ரால் கிரேவி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இத நீங்க இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த டேஸ்டியான ரால் கிரேவி செய்ய முடியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் 1/2 கிலோ ரால் தான் எடுத்துர்க்கேன். அதுக்கான அளவு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிப்போம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம், பூண்டு வாசனை போகிற அளவுக்கு. இப்போது பூண்டு வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் இது கூட 1/2 kg இறால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இறால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கூடயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு குக் ஆயிடுச்சு பாருங்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இறாலை வந்து ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா இறால் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ கரெக்டாக குக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எனக்கு பாக்கெட்டே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரைக்குடி ஸ்டைலில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.